என்ன கணேசா, ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருக்க? ஒரு முக்கியமான வேலை. அது அந்த தமிழ் இருக்கால, அவ எங்க கம்பெனில சம்பாதிக்கிறது பத்தாதுன்னு தனியா வேற ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறாளாம். ஆஹா, அது சம்பந்தமா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னே. பண்ணிருவோம். அதை தவிர நமக்கு வேற என்ன வேலை இருக்கு? சரியா, வேலையை முடிச்சுட்டு நானே உனக்கு கால் பண்றேன். சரி, ஓகே. தமிழ் சிஸ்டர், ரொம்ப ராசியான பேரு. நீங்க ஓஹோன்னு வர போறீங்க பாருங்க. தெரியுமே. எதுக்கு தமிழ்? எதுக்கு என் பேர்ல? உங்க அம்மா பேர்லயே ஆரம்பிக்க வேண்டியது தானே? இல்ல ஜனாமா, நாங்க இந்த ஊருக்கு வரும்போது எனக்கு சரியான ஒரு வேலை கூட கிடையாது. எனக்கு என்னதான் திறமை இருந்தாலும் அதுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு இங்க யாருமே தயாரா இல்ல. என்ன ஆளாக்குனது நீங்க தான். எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்ததும் நீங்க தான். எங்க அம்மா எனக்கு உயிர் கொடுத்தாங்க, ஆனா நீங்க தான் எனக்கு அடையாளத்தை கொடுத்தீங்க. அப்படி இருக்கும்போது நான் ஆரம்பிக்கிற பிசினஸுக்கு உங்க பேரை வைக்கிறது தாமா சரி. சார், இது உங்க பேர்ல இருக்கிற பர்மிட். ஆனா பிசினஸ் தொடங்குறது வேற யாரோ. இத பர்மிட்டா எடுத்துக்க முடியாது சார். இது செல்லாது. எப்படி சார் செல்லாது? பிசினஸ் பண்றது என் சொந்த அத்தை, என் ஒய்ஃபோட அம்மா. அப்ப பிசினஸ் பண்றவங்கல்ல யாராவது ஒருத்தரோட பேர் பெர்மிட்ல இருந்தா போதும்ல? அதான ரூல்ஸ். உங்க ரூல்ஸ் அந்த பெர்மிட்டுக்கு இருக்கா இல்லையா பாருங்க. இருக்கு சார். அப்புறம் என்ன? இதுக்கு மேல நீங்க எதுவும் பிரச்சனை பண்ண கூடாது. கிளம்புங்க. அப்படி பிரச்சனை பண்ணா நாங்க எங்க போகணுமோ அங்க போவோம். அதுக்கப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. சார், ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சா அதை தட்டி கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்க. சும்மா எல்லாத்துக்கும் பேப்பர்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்படி இருந்தா எப்படி சார் நாடு முன்னேறும்? சரிங்க சார், இந்த ஃபார்ம்ல மட்டும் நீங்க ஒரு சைன் பண்ணிடுங்க. ஓ சரி, கொடுங்க. நீ உன் அம்மா தங்கச்சிக்கு எல்லாம் வேலை செய்யறல்ல, அதுல என்னோட பங்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஏன்? ஏன்னா உங்க அம்மா எனக்கு யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நான் அவங்க கூட நல்லா பழகிருக்கேன். தேன், இசை இவங்கெல்லாம் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அவங்க மேல இருக்கிற பாசம் எனக்கு அப்படியே தான் இருக்கு. அந்த கன்சர்ன்ல நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அவ்வளவுதான். ஓ சரி, விடுங்க, நான் ஒத்துக்கிறேன். என்ன ஒத்துக்கிற? இல்ல, நீங்க அத்தைங்கிற ஒரு உறவுல பண்ணாம ஃப்ரெண்ட்லியா தான் பண்ணீங்கன்னு ஒத்துக்கிறேன். இதை பாரு தமிழ், ஒத்துக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, அதான் உண்மை. அப்புறம் லைசன்ஸ் என் பேர்ல இருக்கிறதுனால நானும் பிசினஸ்ல ஒன் ஆஃப் த பார்ட்னர். எனக்கு வர வேண்டிய ப்ராஃபிட்லாம் சரியா வந்துடணும். ஓகேவா? மறந்துடாத. அதெல்லாம் கரெக்டா வந்துரும் சார். ஆனா நீங்க ஒரு காரியம் பண்ணணுமே. காரியமா? என்ன காரியம்? நாளையில இருந்து கரெக்டா சாயங்காலம் 7:30 மணிக்கெல்லாம் கடைக்கு வந்துருங்க, சரிங்களா? எதுக்கு? லாபம் மட்டும் கேட்பீங்க, வேலை பண்ண மாட்டீங்கன்னா எப்படி? வேர்வை சிந்தி உழைக்கிறவங்களுக்கு தான் லாபத்துல பங்கு. நீங்க சும்மா லைசன்ஸ் கொடுத்ததுக்கெல்லாம் பங்கு கேட்க கூடாது. தமிழ், என்னோட மைண்ட் செட்டுக்கு இந்த வேலை பார்க்கறதே ரொம்ப பெருசு, இதுல இது வேறையா? அம்மா தாயே, ஆளை விடு. உன் பார்ட்னர்ஷிப்பும் வேண்டாம், உன் ப்ராஃபிட்டும் வேண்டாம். பாத்தியா மீனா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உன் புள்ள லைசன்ஸை கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாத்துறான். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? மொத்தமா அந்த குடும்பத்துக்கு உன் புள்ளைய தாரவாத்து கொடுத்துட்ட, அப்படிதானே அர்த்தம்? அண்ணே, நீ வேற என்ன? அவனுக்கே தமிழை பிடிக்காது.
ஆனா ஏன் இப்ப இப்படி எல்லாம் பண்றான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மீனா, அங்க பாரு. உன் புள்ளையும் உன் மருமகளும் எப்படி சிரிச்சு பேசிக்கிட்டு வர்றாங்கன்னு பாரு. நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்கேன். சரி சரி. நில்லு. ஒன்ன நிக்க சொல்லல சிபி, ஒன்னதான் நிக்க சொன்னேன். இங்க வா. என்னம்மா? உன்னோட லைசன்ஸ எதுக்கு இவளுக்கு கொடுத்த? தமிழ், எனக்கு ரொம்ப கலப்பா இருக்கு, வெயில் வேற ஜாஸ்தியா இருக்கு. சில்லுன்னு ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வாயே. என்ன ஜூஸ் சார் வேணும்? ஆப்பிளா ஆரஞ்சா? ஆப்பிள் ஜூஸ் இருக்கட்டும், நல்லா தான் இருக்கும். வேணாம் வேணாம் வேணாம், வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்துட்டு வா, அதான் நல்லா இருக்கும். சரி. டேய், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் எவ்வளவு டென்ஷனா கத்திட்டு இருக்கேன், நீ இவ்வளவு கூலா ஜூஸ் சொல்லிட்டு இருக்க. மா, நீ டென்ஷனா இருக்கிறதுனால நானும் டென்ஷனா இருக்க முடியுமா? மா, உனக்கு என்ன பிரச்சனை? அவளை கண்டாலே உனக்கு பிடிக்காதுல்ல? அவ கூட வாழ்றதே எனக்கு பிடிக்கலன்னு தானே நீ என்கிட்ட சொல்லிட்டு இருந்த. அப்புறம் எதுக்குடா அவளுக்கு ஒண்ணுனா எல்லாத்தையும் ஓடி ஓடி பண்ணிட்டு இருக்க? ஏன் மாப்ள, எல்லாத்தையும் மறந்துட்டியா? அவ தானே உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளை வெறுத்து ஒதுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இப்ப என்னன்னு பார்த்தா அவ மேல இவ்வளவு அக்கறை காட்டுற. சிபி சார், தேங்க்யூ. எதுக்கு? இல்ல, நீங்க ஜனமாக்காக டிராமா பண்ணாலும் பொய்யாவது அத்தை கிட்ட எனக்காக பேசினீங்கல்ல, அதுக்குதான். அப்ப நான் பேசினது எல்லாமே பொய் நினைச்சிட்டு இருக்கியா? அப்ப இல்லையா? இன்னும் என்ன நீ புரிஞ்சுக்கவே இல்லைல்ல? தமிழ், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன் கேரக்டர் பிடிக்கும், உன் திறமை பிடிக்கும். எனக்காக நீ பார்த்து பார்த்து செய்யற எல்லாமே பிடிக்கும். நமக்குள்ள இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்ல எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. ஆனா நீ பண்ணிட்டு இருக்கிற ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல தமிழ். என்ன? அதான், நீ யாருங்கிற உண்மையை மறைச்சு உன் கேரக்டருக்கே செட் ஆகாத ஒரு பொய்ய சொல்லி ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்கல, அது எனக்கு பிடிக்கல தமிழ். நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தும் அதை மறைச்சு என்ன கல்யாணம் பண்ணல, அதுவும் எனக்கு பிடிக்கல தமிழ். பட் இந்த ரெண்டு காரணத்துக்காக உன்னை முழுசா வெறுத்துற முடியாதுல்ல? அப்ப நீங்க என்ன லவ் பண்றீங்களா? தமிழ், ப்ளீஸ் இத பாரு. பிடிக்காத அத்தை பொண்ணுனாலும் நீ ஏன் அத்தை பொண்ணுடி. என்ன நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீ என் ஒய்ஃப். அதை யாராலையும் மாத்த முடியாது.